ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ஃபபெட் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து blank ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ் அந்த இது வந்து எடுத்து எழுதிக்கணும். ஏலேருந்து எம் வரையும் எழுதிக்கணும். எம்முக்கு கீழே என் இருக்கணும். என்லேருந்து இசட் வரையும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ அவங்க எப்படி வந்து இந்த ஏஇசட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏக்கு நேராக என்ன லெட்டர் இருக்குது? இசட் இருக்கா? அங்கே ஏஇசட் போட்டிருக்காங்க. ஜிக்கு நேராக டி இருக்கா? ஸோ ஜிடின்னு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து எம்முக்கு நேராக என் இருக்குது. ஸோ அப்படி போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒய்பி, ஒய்க்கு நேராக பி இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்னு பார்க்கலாம். நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம். இப்போ வந்து ஜேக்கு நேராக ஹெச் இருக்கும் அப்படின்னு அங்கே போட்டிருக்காங்க. ஜேக்கு நேராக என்ன இருக்குது? ஜேக்கு நேராக கியூ தான் இருக்குது. அப்போ இந்த இது வராது, ஏ வந்து வராது. நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் பார்க்கலாம். எஸ்ஸு கேன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸு கே, எஸ் இங்கே இருக்குது, கே வந்து இங்கே இருக்குது. அப்போ இது வராது. ஓகேவா? ஆப்ஷன் சியும் வராது. டிஎஸ்ஸு, டியும் எஸ்ஸும் வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. இப்போ எஸ்ஸும் ஹெச்சும் பார்க்கலாம். எஸ் இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது. ரெண்டுமே வந்து நேராக இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.